A1 A2 2 பிரதர்ஸ், ஹெலிகாப்டர் பிரதர்ஸ். A3 வெங்கடேஷ் சாஸ்திரிகள். A4 அவங்க அண்ணன் ஸ்ரீகாந்த். 2000 ரூபா பணம் 20 கோடி ரூபாயும் 15 கிலோ தங்கம் அங்கே இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்படின்னு ஒரு செய்தி வரும்போது உடனே இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி அதை புலனாய்வு செய்யணும். பல்வேறு குடும்பங்கள் 15க்கு மேற்பட்ட மரணங்கள் நிகழ்ந்திருக்கிறது. பல்வேறு குடும்பங்கள் வயோதிகர்கள் மருந்து வாங்க மெடிக்கல் செலவு செய்யாமல் அவள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். பல பேர் இப்பொழுது சொன்ன சிவகுமார் போன்ற குடும்பங்கள் தாலி எடுத்து அது பிராமண சகோதரிகள் இளம் விதவையாக இருக்கிறார்கள். அந்த வெளிநாட்டு பஸ் என்ன சொல்கிறாங்க EOWல, நான் என்னுடைய பாஸ்போர்ட் பறிமுதல் பண்ணி வச்சுங்க கோர்ட்டில், அதை என்னை ரிலீஸ் பண்ணி கொடுங்க, நான் வெளிநாடு போய் அந்த பணத்தை எடுத்து நான் கொடுத்து செட்டில் பண்ணிடுறேங்கிறான். இப்போ இந்த கேஸில் 33 கோடிக்கு 10 கோடி தான் ரெக்கவர் காமிச்சிருக்காங்க. ஆனால் இந்த கேஸில் இன்னொன்று வருது, என்ன சொல்லுதுனாக்கா, ரிசர்வ் பேங்கில் இந்த ஹெலிகாப்டர் பிரதர்ஸ் வெளிநாட்டுக்கு பணத்தை அனுப்ப, ஒரு ப்ராஜெக்ட் பணத்தை அனுப்ப அனுமதி வாங்கியிருக்கிறார்கள். இன்னமும் சொல்கிறாங்க வெங்கடேஷ் சாஸ்திரிகளுடைய பல சொத்துக்களை EOW பறிமுதல் பண்ணல, அட்டாச் பண்ணலன்னு சொல்கிறாங்க. இன்னொரு முக்கியமான செய்தி ஒன்று சொல்கிறாங்க. (24/7/2021) அன்று வெங்கடேச சாஸ்திரிகள் தன்னுடைய வழக்கறிஞர் மூலமாக 169 அந்த வைதிக குடும்பங்களுக்கும், அவர் மூலமாக பணம் பெற்ற குடும்பங்களுக்கும் வழக்கறிஞர் மூலமாக ஒரு நோட்டீஸ் அனுப்பினார். அந்த நோட்டீஸிலே அவர் தெளிவாக சொல்கிறார், ஹெலிகாப்டர் பிரதர்ஸுக்கு அந்த பணம் போய் சேர்ந்திருக்கிறது. அப்படி என்றால் ஹெலிகாப்டர் பிரதர்ஸுக்கு வெங்கடேசன் சாஸ்திரிகள் ஒரு ஏஜெண்டாக இருந்திருக்கிறார். சார், கும்பகோணத்தில் ராமநாதன் ஒரு எம்எல்ஏ, அவர் பிராமணர் தான் சார். அவர் நினச்சிருந்தா இந்த கேஸில் இன்வால்வ் ஆகி அவங்களுக்கு பணம் வாங்கி கொடுத்துருக்கலாமே சார். ஏன் மௌனம் கட்டுறாரு? உண்மைதான், நீங்கள் கேட்கிற கேள்வி ஒரு முக்கியமான கேள்விதான், அதில் மாற்று கருத்து கிடையாது. திரு ராமநாதன் எம்எல்ஏ அவர்கள் பிராமணால் வகுப்பை சேர்ந்தவர். திரு ராமநாதன் அவர் எம்எல்ஏயாக இருந்தவர்கள் வேத பாடசாலையை படித்து அவரும் புரோகித தொழிலும் அர்ச்சக தொழிலும் பார்த்தவர். ராஜா வேத பாடசாலை என்று ஒரு மிகச்சிறந்த ஒரு வேத பாடசாலை கும்பகோணத்தில் இருக்கிறது. அந்த பாடசாலையிலே ஒரு மாணாக்கராக படித்தவர் தான் ராமநாதன் எம்எல்ஏ. எனக்கு தெரிந்த வகையில் நான் சொல்கிறேன். பிற்காலத்திலே அவர் பொது வாழ்க்கைக்கு பல்வேறு பொறுப்புகளை வைத்தார். அதுவும் உண்மை. அவருடைய ஜாதி மக்கள், அவருடைய சொந்தக்காரர்கள் இவ்வளோ பிரச்சனை, இவ்வளோ கஷ்டப்படும் பொழுது 40-50 கோடிக்கு மேல் பணத்தை வெங்கடேஷ் சாஸ்திரிகள் கொடுத்து ஏமாந்திருக்கும் பொழுது ஏன் அவர் தலையிட்டு பேசவில்லை என்பது அங்கு உள்ள எல்லோ மக்களும் பேசுகிறார்கள். கும்பகோணத்தில் அனைத்து தரப்பு மக்களும் பிராமணாவுக்குன்னு ஒரு எம்எல்ஏ இருந்தார்ல, பொது வாழ்க்கைக்கு வந்தார்ல, அவர் தலையிட்டு தான் நின்றுச்சு அந்த பிரச்சனை தீர்த்துக்கலாம்ல என்று பலரும் பேசுகிறார்கள். அதுதான் உண்மை. ஏன் அவர் தலையிடவில்லை, அவர் தலையிட்டு தான் ஆக வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. ஏனென்றால் அவர் பொது வாழ்க்கை வந்த பிறகு மிகப்பெரிய பொறுப்பு இருக்கிறது, மிகப்பெரிய கடமை இருக்கிறது. இது ஒன்று பொதுமக்கள், கும்பகோணத்தினுடைய பொதுமக்கள் பிரச்சனை என்று நான் கூறவில்லை. அவருடைய ஜாதிக்காரர்கள் பிரச்சனை, அவர் சொந்த இனத்துக்காரர்கள் பிரச்சனை, அவர் எல்லோரும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒரு பல்வேறு குடும்பங்கள் 15க்கு மேற்பட்ட மரணங்கள் நிகழ்ந்திருக்கிறது. பல்வேறு குடும்பங்கள் வயோதிகர்கள் மருந்து வாங்க மெடிக்கல் செலவு செய்யாமல் அவள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். பல பேர் இப்பொழுது சொன்ன சிவகுமார் போன்ற குடும்பங்கள் தாலி எடுத்து அது பிராமண சகோதரிகள் இளம் விதவையாக இருக்கிறார்கள். அவர்களெல்லாம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். கல்யாண வயதிலே மனைவியும் மகளையும் வைத்து கல்லூரிக்கு செல்ல வேண்டிய பையனுக்கு பணம் கட்ட முடியாமல் பல்வேறு சிரமங்களிலே பல்வேறு அந்த வைதிக குடும்பத்தை சேர்ந்தவர்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஏன் ராமநாதன் இறங்கி செய்ய வேண்டும் என்றுதான் அங்கே கேட்கிறார்கள். நானும் சேர்ந்து கேட்கிறேன். ராமநாதனுக்கு தான் மிகப்பெரிய பொறுப்பு இருக்கிறது. பொது வாழ்க்கைக்கு வந்துவிட்டால் அமைதியாக இருந்தால் அது பத்தாது. ராமநாதனுக்கு கடமையும் இருக்கிறது. நீங்கள் பொது வாழ்க்கையில் இருக்கிறீர்கள், நீங்கள் உங்கள் ஜாதிக்காரருக்கு நீங்கள் இறங்கி அவர்களுக்கு நீங்கள் அவர்கள் பணம் கிடைக்க ஏற்பாடு என்றால் நீங்கள் வேறு யாருக்கு என்ன செய்வீர்கள்? நான் ஓப்பனாக கேட்கிறேன். என் நெஞ்சமெல்லாம் கொதிக்கிறது. அவளை படுகின்ற வேதனையை பார்த்து நெஞ்சம் கொதிக்கிறது. வேத பாடசாலையிலே அவர் எவ்வளவு கஷ்டப்பட்ட சின்ன பிள்ளை அந்த அழுகை என் கண்ணில் இருக்கிறது. பல குடும்பங்கள் பார்த்துருக்கிறேன். நீங்கள் இறங்கி
பொது வாழ்க்கையில் உள்ள நீங்கள் இறங்கி அவர்களிடம் வந்து பணத்தை மீட்டு தர வேண்டும் என்று இந்த வீடியோ இந்த வாய்ஸ் ஆஃப் லா மூலியமாக நான் ஒரு வேண்டுகோளை வைக்கிறேன். இது உங்களது கடமையும் கூட என்பதையும் உங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். வெங்கடேஸ்வரா சாஸ்திரி மோசடி வழக்கு ஒரு பக்கம் இருக்க, ஹெலிகாப்டர் பிரதர்ஸ் 300 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள் சார். ஆமாம் தம்பி, இப்போ நீங்கள் கேட்குற கேள்வி கரெக்டு தான். எப்படின்னா வெங்கடேச சாஸ்திரிகள் அண்டு இந்த ஹெலிகாப்டர் பிரதர்ஸ் A1 A2 2 பிரதர்ஸ் ஹெலிகாப்டர் பிரதர்ஸ், A3 வெங்கடேஷ் சாஸ்திரிகள், A4 அவங்க அண்ணன் ஸ்ரீகாந்த். இதுதான் அந்த குற்றவாளிகளுடைய ரேங்கு. அப்போ இதுக்கு இந்த கான்ஸ்பிரசி ஹேச்டு பை ஹெலிகாப்டர் பிரதர்ஸ். இனிஷியலாக ஹெலிபேடு வச்சு ஹெலிகாப்டரை கொண்டு வந்து பசுமாடை வச்சு அந்த மக்களை நம்ப வச்சு அதை முழுவதுமாக சுரண்டியது அந்த கான்ஸ்பிரசி. அதுக்கப்புறம் இது ஒரு மைனர் கான்ஸ்பிரசி. யாரும் வெங்கடேஷ் சாஸ்திரிகள் தான் ஒரு மைனர் கான்ஸ்பிரசி. இது ஒரு மேஜர் கான்ஸ்பிரசி, அது ஒரு மைனர் கான்ஸ்பிரசி. இவன் என்ன பண்ணிட்டான், இவங்கெல்லாம் தொட்டு இவங்கள்ட்ட இருந்து பணத்தெல்லாம் வாங்கினா வெங்கடேஷ் சாஸ்திரிகள் மூலியமா. அதுக்கப்புறம் இவங்க பணம் கொட்ட ஆரம்பிச்சிட்டு இவன் மோசடியான இந்த பேச்சை நம்பி ரோட்டரியன்ஸ், டாக்டர்ஸ், அட்வொகேட்ஸ் எல்லாம் பல பேரும் அவன்கிட்ட பணத்தை கொட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அதனுடைய டியூன் 150 to 200 300 கோடின்னு சொல்கிறாங்க. கணக்கு தெரியல, அவனுக்கு தான் தெரியும் அது. ஆனால் இப்போ என்னாச்சு, இந்த மைனர் கான்ஸ்பிரஸ் பண்ணி இந்த வெங்கடேஷ் சாஸ்திரிகள் இந்த 65 கோடியும் 10 ரூபா கூட அந்த வைதிக குடும்பங்களுக்கு கொடுக்காமல் ஏமாற்றி செஞ்சு மோசடி செய்யணும். ஏன்னா இவன் என்ன பண்ணுறான், வெங்கடேஷ் சாஸ்திரி ஜாமீன்லேருந்து வந்த பிறகு இவர் ஒரு சீட்டுக்கு நடத்த இவர் ஒரு ஸ்கீம் போடுறார். ஒரு ஸ்கீம் போட்டு 10,000 ஸ்கீம் இருக்குது, 20,000 ஸ்கீம், இதெல்லாம் அவங்க அண்ணங்கார மூளை சாஸ்திரிகளுக்கு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா A1 A2 A3 அந்த 3 பேரும் A1 A2 வீட்டில் வந்து லிஃப்ட் கட்டுறாங்க. இப்போ பொதுவாக லிஃப்ட் வச்சு வீடு கட்டுறது ஒன்றும் பெருசு கிடையாது. மெட்ராஸை பார்த்தீங்கன்னா சாதாரணமாக எல்லா வீட்லேயுமே லிஃப்ட் இருக்கும். லிஃப்ட் இல்லாத வீடுங்கிறது ரொம்ப கம்மி. ஏன்னா ஒவ்வொரு வீட்லேயும் வசதிக்காக, ஆடம்பரம் கிடையாது, வசதிக்காக வயசானவங்க இருப்பாங்க. அது சீக்கிரம் இது பண்ணும், பல்வேறு காரணங்களுக்காக வீட்டில் லிஃப்ட் வைக்கிறாங்க. அது வழக்கம், எங்கே பார்த்தாலும் வழக்கம். எல்லா ஊர்லேயும் எல்லா வீட்லேயும் லிஃப்ட் இருக்குது. இப்போ வெங்கடேஷ் சாஸ்திரிகள் வீட்லேயும் லிஃப்ட் இருக்குது. அதான் ஊரில் பேசிக்கிறாங்க. எனக்கு வந்து தகவல் தான். ஒரு சாஸ்திரி உத்தியோகம் பண்ணுறவன், ஒரு சாஸ்திரிகள் ஒரு வேத உபாயம் பண்ணி சம்பாதிக்கிறவனுக்கு வீட்டில் எப்படி லிஃப்ட் வைக்க முடியும்? சும்மா 1000 2000 தான் கொடுப்பாங்க. அதெல்லாம் கொஞ்சம் கூட கொடுப்பாங்க, ஒரு தச்சனை. இதை செஞ்சு எப்படி லிஃப்ட் கட்ட முடியும் அப்படின்னு தான் மக்கள்லாம் பேசிக்கிறாங்க. மற்ற சாஸ்திரிகளும் பேசிக்கிறாங்க. இந்த மக்களுடைய வைதிக குடும்பத்துலேயும் எடுத்த பணத்தில் A1 A2 வச்சு கட்டுற மாதிரியே இவர் லிஃப்ட் வச்சு வீடு கட்டியிருக்காரு. A1 A2 விட்டுருங்க, அவனுக்கு கட்டானுவோன்னா அது வந்து சீட்டிங், அவனை திட்டம் போட்டு வரானுவோம். பிற்பாடு கூட அவங்க பல ஒரு மோசடி பண்ணி ஜெயிலுக்கெலாம் போயிட்டு வந்திருக்காங்க. அவனு தே ரெடி ஃபார் ஜெயில், கோ ஃபார் ஜெயில். அவனு வேதம் படிக்கலை, சாஸ்திரி தொழில் பண்ணல. ஆனால் வெங்கடேஷ் சாஸ்திரி வேதம் படித்தவர், வேதம் படித்ததா சொல்லிக்கிட்டாரு, இந்த சாஸ்திரி தொழிலை ஏற்றுக்கிட்டாரு, கோயிலுடைய கருவறைக்குள்ளே போய் பூஜை பண்ணுறாரு. அது கும்பேசன் கோயிலில், பெரிய பெரிய மகாமத்துவம் பெற்ற கோயில் அது. அங்கே போய் பூஜை பண்ணுறாரு. நீ இந்த மோசடி தொழில் பண்ணலாமா? நான் தெரியாமல் கேட்குறேன், ராமநாதன் சேர்த்து தான் கேட்குறேன். ஏன்னா நீங்களாம் வேதம் படிச்சிருக்கீங்க, எப்படி உங்களுக்கு தூக்கம் வருது? இவ்வளோ பெரிய மோசடி பண்ணி 150 குடும்பங்களை நடு ரோட்டில் தவிக்க விட்டு எப்படி நீங்கள் அந்த ஆன்மீக நகரத்தில் உறங்குறீங்க? கும்பகோணத்தை எப்படி நைட்லலாம் தூங்குறீங்க? வெங்கடேஷ் சாஸ்திரியுடைய இந்த முழுக்க அதை சீட்டிங் பண்ணணும்னு நினச்சி அந்த முதல்விகளை பல்வேறு ஊர்களில் நான் சொன்ன மாதிரி மங்களூர், பெங்களூரு, கோயம்புத்தூர், அவங்க சிஸ்டர்ஸ் இருக்கிற ஊர், இதிலெல்லாம் வந்து ஐடியா பண்ணது யாருனாக்கா அந்த ஸ்ரீகாந்தனுடைய மூளை இதுக்கு பயன்படுது. அதுக்கப்புறம் வெங்கடேஷ் சாஸ்திரி ஒரு படி மேலே போய் நான் வந்து ஒரு வேத பாடசாலை நடத்த போகிறேன் அப்படின்னு கூட அங்கே அந்த மக்களை ஏமாற்றிட்டு இருக்கார். வேத பாடசாலை யார் நடத்த முடியும்? நீ எப்படி நடத்த முடியும்? சங்கரமடம் அனுமதிக்குமா? அதை ஒரு வேதம் படித்தவன், உண்மையான பக்தன், உண்மையான தெய்வீகம் உள்ளவன், அவன் தான் வேத பாடசாலை நடத்த முடியும். ஒரு சிறைச்சாலைக்கு போயிட்டு வந்த நீ, ஒரு சாஸ்திர உத்தியோகத்துக்கே நீ தகுதி இல்லாத நீ டிஸ்குவாலிஃபை ஆன நீ எப்படி வேத பாடசாலை ஏமாத்தலாங்க? அவர் ஏமாத்துறதுக்கு அந்த என்ன கும்பகோண மக்கள் என்ன உனக்கு ஒரு கேடயமாக கிடச்சிட்டாங்களா? ஏன்னா உனக்கு 65 கோடி பணம் உங்கள்கிட்ட இருக்கிறதுனால நீ சொன்னால் எல்லாம் கேட்பாங்க, எவன் எக்கேடு கேட்டால் எனக்கு என்ன அப்படின்னு ஒரு நாடகம் ஆடி வெங்கடேஷ் சாஸ்திரிகள் எல்லோரும் சொல்லுகிறார்கள், சும்மா ஒரு பனியனை போட்டுட்டு சைக்கிளில் போய் ஒரு சீன் போட்டுட்ருக்கார் அப்படின்னு. இதை யார் இந்த இன்வெஸ்டிகேஷனை யார் பண்ணணும்? EOW சரியாக இன்வெஸ்டிகேட் பண்ண வேண்டும். இன்னமும் சொல்கிறாங்க வெங்கடேஷ் சாஸ்திரிகளுடைய பல சொத்துக்களை EOW பறிமுதல் பண்ணல, அட்டாச் பண்ணலன்னு சொல்கிறாங்க.
இன்னொரு முக்கியமான செய்தி ஒன்று சொல்கிறாங்க. அந்த ஹெலிகாப்டர் பிரதர்ஸ் முக்கியமாக சொல்கிறாங்க, 2000 அந்த 2000 ரூபா பணம் 20 கோடி ரூபாய்க்கும் ஒரு 15 கிலோ தங்கமும் பறிமுதல் செய்யப்படாமல் லாக்கரில் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதை இன்வெஸ்டிகேஷன் விசாரிக்குமா வேணாமா? அக்கௌண்ட்டு அட்டாச் சீஸ் ஆகிட்டு அக்கௌண்ட்டை வந்து முடக்கி வச்சுருக்காங்க. ஆனால் அந்த அக்கௌண்ட்டில் உள்ள லாக்கரில் 2000 ரூபா பணம் 20 கோடி ரூபாவையும் 15 கிலோ தங்கம் அங்கே இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்படின்னு ஒரு செய்தி வரும்போது உடனே இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி அதை புலனாய்வு செய்யணும், அவற்றையெல்லாம் கைப்பற்றி பறிமுதல் பண்ணணும். அது செய்வாங்களா என்னன்னு தெரியாது. இன்வெஸ்டிகேஷன்னாக்கா நான் சொன்ன பார்த்தீங்களா, ஆம்ஸ்ட்ராங் மர்டர் கேஸில் அதுதான் இன்வெஸ்டிகேஷன். இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்சு சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணிட்டாங்க. த ஃபென்டாஸ் இன்வெஸ்டிகேஷன் அண்டர் த கைடன்ஸ் அண்ட் சூப்பர்வைஸ் ஆஃப் தி சென்னை சிட்டி போலீஸ் கமிஷனர் அருண். சிஎம் ரொம்ப பாராட்டினாங்க. இதுக்கு நான் சொல்கிறேன்னாக்கா அதுதான் இன்வெஸ்டிகேஷன். ரெக்கவரி இல்லாத எந்த பொருளாதார குற்றத்திலையும் அது இன்வெஸ்டிகேஷன் கிடையாது. ரெக்கவரி காட்டணும். சமீபத்தில் தஞ்சை மாவட்டத்திலேயே ஐயம்பேட்டையில் ராகத் டிரான்ஸ்போர்ட்னு அது ஒரு இந்த மாதிரி சீட்டிங் தான். அந்த கமலாதி ஒருத்தர் இறந்து போயிட்டார், அந்த ஓனர் நடத்தினவன். அவன் என்ன பண்ணிட்டான், 300 கோடி 500 கோடினாங்க. ஆனால் யூஓடபிள்யூ விசாரித்தாங்க, சார்ஜ் ஷீட் போட்டாங்க. எவ்வளோ ரூபாய்க்கு? வெறும் 43 கோடி ரூபாய்க்கு. ஏன்னா 43 கோடி ரூபா இருக்குது, அது 300 கோடி 400 கோடின்னு சொன்னாங்களே, அவ்வளோ கம்ப்ளைண்ட் வந்திருக்கேன்னா ஒன்றும் ரெக்கவரி இல்லை. இந்த 43 கோடியும் வாங்குறது ஈஸி கிடையாது. அதெல்லாம் பஸ்ஸு கிஸ்ஸு லேண்டு கிண்டு அதுக்கு ஜிஓ போட்டு அது லேட் ஆகும். இப்போ இந்த கேஸில் 33 கோடிக்கும் 10 கோடி தான் ரெக்கவரி காமிச்சிருக்காங்க. ஆனால் இந்த கேஸில் இன்னொன்று வருது. என்ன சொல்லுதுனாக்கா, ரிசர்வ் பேங்கில் இந்த ஹெலிகாப்டர் பிரதர்ஸு வெளிநாட்டுக்கு பணத்தை அனுப்ப, ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு பணத்தை அனுப்ப அனுமதி வாங்கியிருக்கிறார்கள் என்று அந்த கவுண்டரிலே, அதே கவுண்டரிலே இஓடபிள்யூ சொல்லுகிறார்கள். அப்படி என்றால் ரிசர்வ் வங்கியிடம் மூலமாக எவ்வளவு பணம் அனுப்பினார்கள்? ஹெலிகாப்டர் பிரதர்ஸுடைய பெயில் பெட்டிஷனில் ஸ்டேட் கவர்மெண்ட் ப்ராசிக்யூஷன் என்ன சொன்னாங்கனாக்கா, 300 கோடி ரூபாய் அளவுக்கு ஹெலிகாப்டர் பிரதர்ஸ்கள் இந்த மக்களிடம் வாங்கிய பணத்தை மலேசியாவிலே பல கம்பெனிகளிலே முதலீடு செய்திருக்கிறார்கள் என்று தெரிகிறது என்று ஆர்டரில் இருக்குது. ஹைகோர்ட் ஆர்டரில் இருக்குது, பெயில் ஆர்டரில் இருக்குது. 300 கோடி ரூபாய் மலேசியாவிலே முதலீடு செய்கிறார்கள் என்று தெரிகிறது என்றால் அதை விசாரித்து அதை புலனாய்வு செய்து அந்த பணத்தை அதை இந்தியாவுக்கு கொண்டு வந்து அந்த மக்களிடம் திருப்பி கொடுக்க வேண்டிய நடவடிக்கை எடுக்க வேண்டியது யார்? யூஓடபிள்யூ எடுக்கணும்ல. யூஓடபிள்யூ எடுக்கிறதுக்கு என்ன முயற்சி செய்தார்கள்? ரிசர்வ் பேங்க் மூலம் மலேசியாவுக்கு அனுப்பப்பட்ட பணம் எவ்வளவு? ஒரு கட்டத்திலே அந்த ஹெலிகாப்டர் பிரதர்ஸில் ஒருவர் யூஓடபிள்யூ அதிகாரிகள் சொல்கிறார், சார் ஒன்றும் இல்லை, நான் வந்து கும்பகோணத்திலே இருக்கேன், நல்லா கவனிங்க நீங்கள், நான் வந்து கும்பகோணத்தில் இருக்கேன், எங்கேயும் நான் ஓடி ஒழியலை. ஏன் ஓடி ஒழியலைனாக்கா, ஒரு செட் ஆஃப் பீப்புளுக்கு நான் பணம் கொடுத்துட்டேன். வெங்கடேஷ் சாஸ்திரிகள் ஏஜென்ட்டு ஒரு செட் ஆஃப் பீப்புளை கொண்டா 150 பேருக்கு அவங்களுக்குள்ள பணத்தை நான் அவன்கிட்ட செட்டில் பண்ணிட்டேன். அவன் கொடுக்கலாங்க, நான் என்ன பண்ண முடியும் சார், கணக்கை எடுத்துகிட்டு சொல்லுங்கள், நீங்கள் விசாரிங்க பார்ப்போங்கிறான் அவன். ஆனால் வெங்கடேஷ் சாஸ்திரிகள் அதுக்கும் ஒன்றும் சொல்லலை. அவன்கிட்ட தான் வரலே அவர், இவர் சேத்தியாட்டப்புக்கு தான் போகிறார் ஒழிய இங்கே வரல அவர். ஓகே இருக்கட்டும். இப்போ ரெண்டாவதுக்கு அந்த ஹெலிகாப்டர் பிரதர்ஸ் என்ன சொல்கிறாங்க யூஓடபிள்யூவில், நான் வந்து என்னுடைய பாஸ்போர்ட் பறிமுதல் பண்ணி வச்சுருங்க கோர்ட்டில், அதை என்னை ரிலீஸ் பண்ணி கொடுங்க, நான் வெளிநாடு போய் அந்த பணத்தை எடுத்து நான் கொடுத்து செட்டில் பண்ணிடுறேங்கிறான். இது உண்மையா பொய்யா? இதில் விசாரிக்க வேண்டியது யார்? ஏஜென்சி யூஓடபிள்யூ விசாரிக்கணும். அதுக்கு தான் நம்ம சிறப்பு புலனாய்வு குழு கேட்குறோம். நம்ம எதுக்கு சிறப்பு புலனாய்வு குழு கேட்குறோம்னாக்கா, இது உண்மையா பொய்யா தரவா விசாரித்து அந்த பணத்தை அங்கேருந்து எடுத்து வந்து இங்கே செட்டில் பண்ணும்ல. அதுக்கும் சட்டத்தில் வழிவகை இருக்குது, இல்லாமல் கிடையாது. பல்வேறு வழக்குகளில் சுப்ரீம் கோர்ட்டே 10 கோடி பணத்தை கட்டு நீ வெளிநாடு போன்னு பலவருக்கு உத்தரவு போட்டிருக்காங்க. அந்த உத்தரவு இன்னமும் ஹைகோர்ட்டில் பேசி இந்த மாதிரி அவன் செல்றான், ஒரு அஃபிடவிட் போடுறான், அவங்க அண்ணன் தம்பி அவங்க எல்லாம் இங்கே இருக்காங்க, அந்த குடும்பம் இருக்குது, நீங்கள் அதை வெளிநாடு விடுங்க, அவர் பணத்தை எடுத்து வரட்டும், ஈஸியாக முடிஞ்சு போய்ட்டு கேஸு. ஹைகோர்ட் நிச்சயமாக உத்தரவு கொடுக்கும். அதுக்கான உத்தரவாதத்தையும் நான் கொடுக்குறேன். அவர் பெயிலை இது பண்ணி கொடுத்துருவாங்க. போனவன் திரும்பி வரலனாக்கா என்ன பண்ணுறதுன்னா, அது எல்லோரும் கும்பகோணத்தில் வச்சுக்கிறாங்க, எல்லோரும் குரூப்பாக கூடவே போவோம், அந்த பணத்தை கைப்பற்றுக்கிறாங்க. அது தட் இஸ் மெத், அது அப்புறம் பேசிக்க வேண்டியது. அது எதுக்கு நான் சொல்ல வரேனாக்கா, வெங்கடேச சாஸ்திரிகள் அந்த பணத்தை திருப்பி கொடுத்தாதான் அந்த தொழிலுக்கே அவர் லாய்க்கவர். இல்லைவானா புனிதமான, நாங்கள்லாம் நினைக்கிறோம் புனிதமான அந்த வேத தொழிலை சாஸ்திரிகளை நீங்கள் அவர் களங்கப்படுத்தி வாழ்ந்து கொண்டிருப்பதால் அந்த வாழ்க்கை ஒரு வாழ்க்கை என்பதை அவர் தான் நினைக்க வேண்டும். சார், வெங்கடேசன் சாஸ்திரி அவர்கள் வந்து ஜெயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டாங்க.
வந்துட்டு இப்போ பணம் தர முடியாதுன்னு ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்க, இப்போ என்னன்னா கோயில் கருவறை வரைக்கும் போய்கிட்டு இருக்காரு. அவரை தடுக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா சார்? ஒரு நல்ல கேள்வி அது. வழக்குக்கு சம்பந்தம் இல்லாத கேள்வி என்று சொல்ல முடியாது. வழக்குக்கு தொடர்புடைய கேள்விதான். அது வெங்கடேச சாஸ்திரிகள் முறையாக வேதம் கற்பிக்காமல் படிக்காமல் இந்த சாஸ்திரிகள் தொழிலை எப்படி மேற்கொண்டிருக்கிறார் என்றும், சிறைச்சாலைக்கு சென்று வந்த ஒருவர், ஜெயிலுக்கு போயிட்டு வந்த ஒருவர் மீண்டும் அந்த தொழிலை எப்படி தொடங்குகிறார், தொடர்ந்து செய்கிறார், எப்படி அதுக்கு அனுமதி அளிக்கிறார்கள் என்பதும் நீங்கள் மட்டுமல்ல, அது கும்பகோணத்தில் உள்ள எல்லோருமே கேட்கிறார்கள். பிராமின்ஸ், நான் பிராமின்ஸ், ஈவன் சாஸ்திரியார் எல்லாரும் கேட்குறாங்க. அப்போ அதுக்கு என்ன பண்ண முடியும்? அது யார் நடவடிக்கை எடுக்க முடியும்? அப்போ அவங்களுக்குள்ளே ஒரு ஒழுங்கு குழு இருக்கிறதா என்றால் நிச்சயமாக இருக்கிறது, இல்லை என்று சொல்லவில்லை. சங்கரமடம் இருக்கிறது. அவர்கள் தான் எல்லாருக்கும் அந்த இதை தீட்சையை சொல்வார்கள். அவர்கள் நடவடிக்கை எடுத்து அவரை விலக்கி வைக்கலாம். சங்கரமடம் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் தமிழ்நாடு அர்ச்சகர்கள் சங்கம் என்று இருக்கிறது. அதற்கு தினமலர் நிறுவனர் பெரிய குடும்பத்து சொந்தக்காரர் ஆர் கோபால்ஜி தான் தலைவராக இருக்கிறார். தமிழ்நாடு அர்ச்சகர் சங்கம், அந்த சங்கத்திலே புகார் கொடுத்தால் அவர் நிச்சயமாக நடவடிக்கை எடுப்பார். திரு ஆர் கோபால்ஜி அவர்கள் ஒரு பெரிய ஆன்மீக பக்திக்கு சொந்தக்காரர். திருப்பதி கவுனி தாண்டி அந்த குடையை வருடம் வருடம் ₹1 நன்கொடை வாங்காமல் செய்து கொண்டிருக்கிறார். ஒரு 1000 கோடிக்கு அதிபதி அவர் ஆர் கோபால்ஜி அவர்கள். தினமலர் நிறுவனர் ஆர் கோபால்ஜி அவர்கள் 1000 கோடி ரூபாய்க்கு மேல் சொத்து மதிப்பு உள்ளவர். ஒரு மிகப்பெரிய பணக்காரர் மட்டுமல்ல, ஆனால் மிக எளிமையானவர். நம்முடைய மாண்புமிகு முதல்வர் ஸ்டாலினுக்கு மிக நெருக்கமானவர். அவர் மீது மிகுந்த கரிசனமும் அன்பும் கொண்டவர். நிச்சயமாக தமிழ்நாடு அர்ச்சகர் சங்கத்தினுடைய தலைவராக திரு ஆர் கோபால்ஜி இருப்பதால் அவர்களிடம் புகார் கூறி நடவடிக்கை எடுக்க நானும் மேற்கொள்வேன், அந்த சாஸ்திரிகள் சங்கம் மேற்கொள்ளும் என்பதுதான் உங்களுடைய கேள்விக்கு பதிலாக இருக்கும் என்று நினைக்கிறேன்.